இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில திருஞான சம்பந்தர் எழுதின ஒரு அருமையான கவிதை பாடல். அது அது வந்து உங்களுக்கு பேலிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பேலிண்ட்ரோம்னா தெரியும் இல்லையா? அதாவது திருப்பி ரிவர்ஸில் படித்தாலும் அதே வரும். மாமா காக்கா தாத்தா மாடு ஓடுமா, தேரு வருதே, மோரு போருமோ, விகட கவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி படிச்சிங்கன்னா அதே பேர் வரும், அப்படியே வரும். அது மாதிரி ஒரு பாடலையே எழுதியிருக்காரு திருஞான சம்பந்தர். இது அபூர்வமாக என் கண்ணில் பட்டது. நான் முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன் என் டைரியில். அந்த டைரி எப்படி பார்த்தப்ப இது படுது, இதை சொல்லலாமேன்ட்டு அப்புறம் தான் அதுதான் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பாருங்க. யாமாமா, நான் நிறுத்தி சொல்றது ஒவ்வொரு வார்த்தை. யாமாமா நீ, யாமாமா யாழி, காமா காணாக்கா, காணா காமா காழியா காழியா, மாமாயா நீ, மாமாயா மாமாயா நீ, மாமாயா. இதை நீங்க அப்படியே நான் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே தமிழ்ல எழுதினீங்கன்னா அதை பண்ணுவார். இது கட்டாயம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும். யாமாமா, ஒன்னொன்று தனித்தனி வார்த்தை. யாமாமா நீ, யாமாமா, முதல் வரி முடிஞ்சுது. ரெண்டாவது வரி யாழி, காமா காணாக்கா, மூணு சொல்லினா காணாக்கா ரெண்டாவது வரி. மூணாவது வரி காணா காமா காழியா, ழி இந்த ழி தொழின்னு இழுக்கிறமே அந்த ழி நெடில். காணா காமா காழியா. நாலாவது வரி மாமாயா நீ, மாமாயா. இது பாட்டு. இதுக்கு அர்த்தம் கேட்டுங்க. ஒருத்த வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட சொன்னானா, நீங்க தான் கடவுள், எங்களுக்கு கடவுளா காப்பாத்துறீங்கன்னு சொன்னானா. அப்ப அவர் பாடின பாட்டு யாம் யாமாமான்றதுக்கு யாம் ஆமா அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டு யாம் பிளஸ் ஆமா. யாமாமா ஃபர்ஸ்ட் வச்சு இருக்க யாமாமாக்கு. உயிர்களாகிய நாங்கள் கடவுள் என்றால் யாம், உயிர்களாகிய நாங்கள் கடவுள். யாம் கடவுள் என்றால் அது பொருந்துமா? யாம் ஆமா அது பொருந்துமா? பொருந்தாது. இந்த இடத்துல கடவுள்ன்றது வந்து குறிப்பு. யாம் ஆமா, நாங்க தான் எல்லாத்துக்கும் மாதிரி கடவுள்ன்றது மாதிரி இருந்தா பொருந்துமா? பொருந்தாது. யாமா ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. நீ, நீன்றது கடவுளை பார்த்து சொல்றது. நீயே கடவுள் நீ. யாமாமா, ஒவ்வொரு வரியிலையும் மூணு மூணு வார்த்தை. அடுத்தது வந்து யாமாமா. இதுல வந்து யாம்னா கடவுள், மான்னா பெரிய. யாமாமா, யாமாமான்றது வந்து நீயே பெரிய கடவுள் அப்படின்னு அர்த்தம். அது பொருந்துமா அப்படின்றது. அடுத்தது நீயே கடவுள். யாமாமான்னா நீயே பெரிய கடவுள். மான்னா பெரிய. யாமாமா, யாமான்னா கடவுள். யாமா யாமம் யாம் பிளஸ் மான்னு எடுத்துக்கணும். யாமாமான்றது யாம் பிளஸ் மா. இந்த இடத்துல யாம்ன்றது கடவுள். யாம் ஆமாம் ஆமா, யாம் ஆமா யாம் ஆமா மா, யாமாமா யாம் ஆமா மா. யாம் கடவுள். ஆம் நீங்க தான் கடவுள். ஆம் யாம்னா கடவுள். ஆம்னா ஆமா, இந்த மான்னா பெரிய. ஆமா நீங்க தான் பெரிய கடவுள் அப்படின்னு அர்த்தம். யாமா அம்மான்றதுக்கு வந்து நீங்க தான் பெரிய கடவுள்னு அர்த்தம். முதல் வரி முடியுதா? அடுத்தது வந்து யாழி. யாழின்றது வந்து அந்த யாழி யாழி இசைக்கிழமை, யாழி இசைக்கிழமை. அந்த அந்த இதை வந்து இறைவன் வாசிக்கிறாராம். ஈஸ்வரன் வந்து யாழ் நல்லா ரொம்ப நல்லா வாசிப்பார். யாழ் வந்து ராவணன் வந்து யாழ் ரசிக்கிறதுக்கு இவர்கிட்ட தான், ஈஸ்வரன் தான் கத்துட்டாங்க. ஈஸ்வரன் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த யாழ் இசைக்கிறதுல வருது. அதனால யாழி, யாழின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு. யாழின்னா இசைப்பவர்னு அர்த்தம். யாழின்னா அந்த யாழை இசைப்பவர்னு அர்த்தம். அதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த யாழை வந்து அருமையாக இசைக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு அந்த யாழி. காமா, காமான்னா அனைவரும் விரும்பும் அழகானவன்.
காமான்றது வந்து காமம்ன்றதே அழகு, அதுக்கு அது ஒரு அர்த்தம். மோகம் அழகு. காமான்னா அழகு பொருந்தியவனே, எல்லாரும் விரும்பக்கூடிய அழகை, ஈர்க்கக்கூடிய அழகை உடையவனே அர்த்தங்கள். யாழி காமா. அடுத்தது வந்து காணாக்கா, கான் நாகா. இது காணாக்கான்றது வந்து கான் பிளஸ் நாகா அப்படி எடுத்துக்கணும். கான் நாகான்னா அனைவரும் விரும்பும் வண்ணம் பாம்பை அழிஞ்சவன். நாகப்பாம்பை வந்து பரமசிவன் கழுத்துல அழிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால கான் நாகா, எல்லார் கண்ணுக்கும் தெரியல மாதிரி நாகப்பாம்பை கழுத்துல அணிஞ்சிட்டு இருப்பவரு கான் நாகா. ரெண்டாவது வரி முடிஞ்சுதா? மூணு வார்த்தை. மூணாவது வரியோட 3 வார்த்தை காணா. அடுத்தது காணான்னா காண இயலாத. காணா காணா காண இயலாத, காண முடியாத. அதாவது அடி இதுவும் முடியுமா, எங்கேயோ நின்று வேற நின்று ஈஸ்வரனை பார்க்க முடியாத, திருமால் வந்து பாதத்தை போய் பார்க்கறதுக்கு போயிட்டு பார்க்க முடியாது, திரும்பி வந்து என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து மேலே போயிட்டு வந்து தாழம்பூவை சாட்சி வச்சுன்னு பார்த்தேன்னு சொன்னார், போய் சொன்னார். அதனால பிரம்மா கோவில் இல்லை பூலோகத்தில் இல்லையா, அதை தெரியும் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல காண இயலாத. காணா காணா காண இயலாத எழுது. காணா காமா இருக்கு இல்லையா, காணா காண இயலாத. கான கால், மான கை. காமா காணா காமா காணா காமா. காணாக்கு வந்து காண இயலாதவன். காணா காமா. அடுத்த வார்த்தை காமான்றதுக்கு வந்து கான கால், மான கை. காண இயலாத கைகால்களை உடையவன் அர்த்தம் இந்த இடத்துல. காண இயலாத கைகால்களை, மிகப்பெரிய உருவம் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். காண இயலாத கைகால்னா உருவமற்றவன் ஒரு அர்த்தம். ஏன்னா ஈஸ்வரனுக்கு எல்லாம் லிங்கம் தானே, கைகாலோட இருக்கிறது உருவத்தோட இருக்கிறது கம்மி, அதனால உருவமற்றவன் இந்த இடத்துல. காண கைகால் உடையவன்றது காண இயலாத கால்கைகளை உடையவன். உங்களால பார்க்க முடியாத அளவுக்கு காண இயலாத கால்கைகளை உடையவன். காணா காமான்றது காண இயலாத கால்கைகளை உடையவன். அதாவது கண்ணால பார்க்கணும், கால்கை இல்லாதவன், லிங்கமாக உருவம் இல்லாமல் இருக்கான்றவன். காழியா. அடுத்தது காழி அண்ணா. காழின்னா சீர்காழி. சீர்காழிக்கு காழி ஸ்ரீராம நகரம்னு பேரு சீர்காழிக்கு. வைராவெல்லாம் போயிருக்கோம். சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிருக்கோம், தோழியப்பர் சன்னதி மேலே ஏறிருக்கோம். அதெல்லாம் அங்கே போனது நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் 3 பேர் மேலே மாடியில் வந்து ஈஸ்வரன் சன்னதி மாடி ஏறி போகணும். நான் ரங்கநாத விஜயகுமார்லாம் போயிருக்கோம். அந்த அனுபவம் அதான் காழி ஸ்ரீராமன். காழியா. காழின்றது ஊரு, சீர்காழின்றது. காழி ஸ்ரீராமன்றது ஊரு. காழியான்னா சீர்காழியில் இருக்கிறவனே அர்த்தம். காழியா சீர்காழியிலே எழுந்திருப்பவனே காழியா. மாயா. மான லட்சுமி, மாயான்னா மகாவிஷ்ணு. மாயா மகாவிஷ்ணு. மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவை அந்த இடத்துல வந்து மாமாயான்றது வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை உனக்கு பக்கத்துல, அதாவது உனக்கு துணையாக, உனக்கு நட்பாக வைத்திருப்பவரே, உறவாக வைத்திருப்பவரே அப்படின்றது மாமாயா. மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் துணையாக கூட வைத்திருப்பவனே மாமாயா. நீன்றது நீ. மாமாயா மறுபடியும் நீ. மாமாயான்றது வந்து மான்னா மலம், மாயான்றது வந்து மாயம். இந்த இடத்துல மாயான்றது மாயை போன்ற மலங்களிலிருந்து எம்மை காப்பவனே. மாயை போன்ற மலங்களிலிருந்து எம்மை காப்பவனே அப்படின்றதாக அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டை நீங்க அப்படியே திருப்பி கீழே இருந்து படிச்சீங்கன்னா இந்த பாட்டு வந்துடும், அப்படியே வரும். யா மாமா நீ. நான் கீழே இருந்து படிக்கிறேன் இப்ப. யா மாமா நீ யா மாமா. காணாக்கா மாகா யாழி. யா மாமா நீ யா மாமா. யா மாமா நீ யா மாமா. யாழி காமா காணாக்கா. காணா காமா காழியா. மாமாயா நீ மாமாயா. இது 10 வயசு புள்ள பாடிட்டு இந்த பாட்டை. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. எழுத்த கூட அதுவும் 4 வரியெல்லாம் எப்படி பாட முடியும்? ஒரு வரியே நமக்கு ஒரு வார்த்தையிலேயே நடுவில் வேற வந்துருது இல்ல. ஒரே ஒரு வார்த்தை நீங்க எழுதி பாருங்க, ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு எழுதி பாருங்க, முடியவே முடியாது. தானா ஏதாவது அதுவா அது மாதிரி ஏதாவது அமைஞ்சாதான்.
அதுதான் நம்மளை பார்த்து ஆட எப்படி மாமா காக்கா அவ்வளவுதான். நடுவில் இன்னும் 2 எழுத்து சேர்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, முடியல பாருங்க. 4 எழுத்துல ஒரு வார்த்தை சொல்ல முடியல பாருங்க, 5 எழுத்துல சொல்ல முடியாத பாருங்க. விகட கவி, அது யாரோ கண்டுபிடிச்சது நம்ம சொல்றோம். விகட கவி 5 எழுத்து, 5 எழுத்துல முடியல, அது அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் 5 எழுத்துல ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவர் என்ன பண்றாரு, 3 வார்த்தைய 4 வரியில 12 வார்த்தையை எழுதியிருக்காரு லைனா. அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல படிக்கிற மாதிரி பேலின் ரோம்ல. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இப்ப 10 வயசு குழந்தை எழுதியிருக்கு. 10 வயசு குழந்தை இவர் தான், நீதான் கடவுள்னு. அங்க அது இது இப்பதான் எனக்கு ஞாபகம். மயிலாப்பூர்ல, நான் மயிலாப்பூர்ல வந்து கபாலீஸ்வரர் கோயில்ல அங்கத்தை பூமா வைக்கிறது. ஒரு பொண்ணோட எலும்ப ஒரு சிவனடியார் வந்து, அவர் பேர்லாம் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு டக்குனு இப்ப ஞாபகம் வரல. சிவனடியார் வந்து தன் பொண்ணு செத்து போச்சுன்னு பொண்ணை வந்து இதுக்குள்ள எடுத்து வச்சுக்காரான், குடத்துக்குள்ள பொண்ணோட எலும்பை. திருஞான சம்பந்தம் வந்தோடனே, இந்த பொண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் நான் காப்பாற்றி வச்சுட்டு இருந்தேன். இந்த குடத்துக்குள்ள இருக்கு இந்த பொண்ணோட எலும்பெல்லாம், இது இது இந்த இது இருக்கு, இது பாருங்க, இதுதான் உங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் வச்சிருந்தேன், என்னோட பொண்ணுன்னு வைக்கிறார். கொண்டு எதிர வைக்கிறார், அழகார். அழுத உடனே அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு அந்த பொண்ணை வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அங்கத்தை பூம்பாவை ஆக்கிறது. அது ஒரு பாட்டு இருக்கு, 10 பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பாடி இங்க கபாலீஸ்வரர் கோயில்ல மயிலாப்பூர்ல அந்த பொண்ணை வந்து உருவமா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த செட்டியார் அவர் செட்டியார் அவர் வந்து, நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணை அப்படின்றாரு. அந்த பொண்ணை அப்பா திருஞான சம்பந்தர் மாட்டேன்னுறாரு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்தவனா, அதனால தகப்பனோட ஸ்தானம் எனக்கு வந்துடுது, அதனால நான் இவனை பண்ணிக்க மாட்டேன். இது மாதிரி கச்சதேவையானின்னு ஒண்ணு இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்றேன். அது இந்த முடியத்துக்குள்ள ஒரு நாள் கிடைக்குமான்னு தெரியல, கொஞ்சம் பெரிய கதையா இருக்கும் அது. ஆனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது இதே மாதிரிதான் நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், அதனால நீ வந்து எனக்கு வந்து எனக்கு பெண்ணாகணும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேற யாராவது நல்ல செல்வத்தை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு, அதுக்கு நான் சொல்றேன். சிவனடியார் நல்ல பணக்கார சிவனடியார் நான் சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா, அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்த பொண்ணு வந்து வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு அடியாராவே இருந்துருன்ட்டு திருஞான சம்பந்தருக்கு அடியாரா இருந்த, சிவனுக்கு அடியாரா இல்ல, திருஞான சம்பந்தருக்கு அடியாராவே. திருஞான சம்பந்த சோழப்போட அவருடைய பெருமையெல்லாம் ஊருக்கு வேலைக்கு சொல்றது, ஈஸ்வரனோட பெருமையை சொல்லி, ஈஸ்வரனுக்கும் திருஞான சம்பந்தத்துக்கு என்ன சம்பந்தம், திருஞான சம்பந்தர்கிட்ட ஈஸ்வரன் எப்படி வாஞ்சியா இருந்தார், எப்படி அன்னை வந்து ஞானப்பால் கொடுத்தார் திருஞான சம்பந்தத்துக்கு, இந்த கதையெல்லாம் திருஞான சம்பந்தம் இருந்து இந்த ஊருக்கு போனார். அந்த கதையெல்லாம் சொல்றது, அதே தன்னுடைய வாழ்நாள் தொழிலா வச்சுட்டு அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணியாத அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் திருஞான சம்பந்தருக்கு அடியாக இருந்தாலே இருந்து சிவனடியாராகவும் திருஞான சம்பந்தருக்கு அடியாருக்கு அடியாராகவும் இருந்து காலத்தை கடைசி வரைக்கும் ஓடிட்டு செத்து போயிட்டான். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப, இந்த திருஞான சம்பந்தரோட இது வந்து ரொம்ப ஈஸ்வரனுக்கும் திருஞான சம்பந்தரோட அதீத பக்தி. ஈஸ்வரனுக்கு அதீத பக்தி. நானும் ரங்கநாதனும் போயிருந்தோம், இதுக்கு வேதாரண்யம் போயிருந்தோம். வேதாரண்யத்துல பின்பக்கத்து காவல், மேற்கு பக்கத்து வாசல் கதவு வந்து மூடியே இருக்கும் எப்பயுமே. கிழக்கு வாசல் மட்டும்தான் திறந்துருக்கும், மேற்கு பக்கத்து வாசல் மூடியே இருந்தது. அங்க வந்து அந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு பிரம்மராட்சஸ் அங்க உட்காந்துட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணாத மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அது தெரிஞ்சு போயிடுறது. அது தெரிஞ்ச உடனே அப்புறம் அந்த இடத்துக்கு போற எதேச்சியா திருஞான சம்பந்தம் வர ஊர் ஜனங்கள்லாம் வந்து முறையிடுறது. இந்த மாதிரி கதவு சாத்தி வச்சுன்னு திறக்க முடியல எங்களால, கோயிலை திறக்க போனா, அந்த கதவை திறக்க போனா உள்ள பிசாசங்கள்லாம் இது பண்றது, ஒரு மாதிரி எங்களை பண்றது, எங்களால அந்த இடத்துல கிட்ட போக முடியல, கதவு திறக்கிறதுக்கு போக முடியல, கதவு கிட்ட பூதம் காத்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தம் என்ன பண்ற, அப்புறம் என்ன பண்றாரு, கதவை வந்து திறக்க சொல்றாரு. எங்களுக்கு நாங்க வேணுங்கிறப்ப திறந்துக்கிற மாதிரி, எப்பயும் திறக்க வேண்டாம், வேணுங்கிறப்ப திறந்துக்கிற மாதிரி பண்றோம் அப்படின்னு பாட சொல்ற. அப்புறம் வந்து பாட்டு பாடுறாரு, 10 பாட்டு பாடுறாரு. அப்பர் பாடுறாரு, 10 பாட்டு பாடினப்புறம் அந்த கதை திறக்கிறது. ஆனா திருஞான சம்பந்தம் உடனே வந்து ஒரே பாட்டு பாடுறாரு, 10 கதவு திறந்துடுறது, மறுபடியும் மூட முடியல, கஷ்டமா இருக்கு. உடனே திருஞான சம்பந்தம் ஒரு பாட்டு பாடுறாரு, கதவு மூடிக்கிறது. இது வந்து அப்பருக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், நம்மளோட 10 பாட்டு திருஞான சம்பந்தோட ஒரு பாட்டு ஈடா அப்படின்னு. ஈஸ்வரனுக்கு திருஞான சம்பந்தம் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி, குழந்தைன்றதுனால. இவர் வந்து சாக போற நேரத்துல அப்பர் வந்து திருக்கோலக்கான்ற ஊர்ல வந்து தவழ்ந்தே போய் ஈஸ்வரர் கைலாசத்துக்கு போற
அப்படி நடந்தே வந்தவர் நடக்க முடியாத போய் எல்லாம் போய் கடைசியா தவழ்ந்து மணல் மேல தவழ்ந்தே போயிட்டு இருக்காராம். அப்ப ஈஸ்வரன் நேரா வந்து காட்சி கொடுக்குறாருங்க. ஓசை கொடுத்த ராதர், தாளை கொடுத்த தாளம் கொடுத்த ராதர், ஓசை கொடுத்த நாயகின்னு ஒரு இது ஈஸ்வரன் வந்து தாளம் போட வந்து பாடினாலாம். பார்வதி வந்து பாடினாலாம். கைலாசத்தோட காட்சியை அவர் கொடுத்தாலாம். கொடுத்தப்ப எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வந்து மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டு, அப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் ஒருத்தர், நான் 10 பாட்டு பாடி கதவு திறந்தது, திருஞான ஒரு பாட்டு பாடின உடனே மூடி விட்டேன், என்னோட 10 பாட்டும் திருஞான சம்பந்தரோட ஒரு பாட்டும் ஒன்னா அப்படின்னு ஈஸ்வரன் கேட்டாராம். அப்பதான் ஈஸ்வரன் வந்து அப்படி இல்ல, சரி சின்ன வந்து உன் பாட்டுல எனக்கு வந்து மயக்கம் ஜாஸ்தி, நீ பாடுற பாட்டு வந்து என்னால நிறுத்த சொல்லவே முடியாது. ஆனா திருஞான சம்பந்தம் அப்படி இல்ல, திருஞான சம்பந்தம் கேட்டதே அவர் ஒரு பாட்டுல எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் நிறுத்திட்டேன், அதை பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா உன்னுடைய பாட்டு தான் என்னை ஈர்த்தது ரொம்ப, நான் மயங்கி நின்றுட்டேன் 10 பாட்டு பாடுற வரைக்கும் அப்படின்னு சொல்றாராம். அப்புறம் அப்பருக்கு திருப்தி ஆச்சுன்றது அது ஒரு புராணத்துல இருக்குது. அதான் திருக்கோலக்கா கதையில அது இருக்கு. தேங்க்யூ.